மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே தம்பா. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, இங்கே நாம பார்க்கிறோம், அன்பு செலுத்துதல் என்கிற காரியத்தை 6வதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். 6வதாக அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ என்ன அப்படின்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார், நமக்கு சொல்லுகிறார். உங்க சத்துருக்களை நீங்க சிநேகிக்கணும், உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்க பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ முழு கிறிஸ்தவமே எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அன்பில். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக என்று லேவியராகமத்துல 19:18 அவர் சொல்றார். உபாகமம் 10:19 அவர் சொல்றாரு, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உங்களிடத்துல இருக்கிற அந்நியரை நாம் என்ன செய்யணும், சிநேகிக்கணும். ஏன்னா நீங்களும் எகிப்துல எப்படியா தான் இருந்தீங்க, அந்நியரா இருந்தீங்க, அதனால நீங்க அந்நியரை சிநேகிங்க அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து பிறனும் நேசிக்கப்பட வேண்டும், அந்நியனும் நேசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரமாணமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம், நாம இங்க ஆண்டவர் ஊமையில நமக்கு சொல்லும் போது ஸ்தோத்திரம், நல்ல சமாரியன் அவருடைய ஊமையை சொல்லி கல்லர் கையில அகப்பட்டவனுக்கும் ஆசாரியன், லேவியன், சமாரியன் என்ற மூவரை பற்றி அங்கே விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம ஸ்தோத்திரம், ஆபத்து நேரத்துல துணை நிற்பவன் தான் உண்மையான எப்படியா இருக்கிறான் அப்படின்னா அயலானா இருக்கிறான். ஆகவே ஸ்தோத்திரம், நாம அப்படிப்பட்ட அயலகத்தார் மேல நாம அன்பு கூற வேண்டும் என்று தேவன் நமக்கு நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். ஆகவே சத்ருவை பகைப்பாயாக என்று இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை நீ என்ன செய்யணும், பகைப்பாக என்று வேதம் சொல்கிறது. அப்போ அயலானுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு என்ற கொள்கையை நியாயப்பிரமாணமாக நாம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாத்ராகமம் 12:49 எழுதுகிறவர்கள் வேணா எழுதிக்கோங்க. யாத்ராகமம் 12:49 சொல்றாரு, சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. யாருதான்? சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் என்ன செய்யணுமா, இருக்கணுமா. நீதிமொழிகள் 24:17 சொல்லுது. நீதிமொழிகள் 24:17 சொல்லுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது, களி கூறாதிருப்பதாக என்று அங்கே ஆண்டவர் சொல்றார். அடுத்து நீதிமொழிகள் 25:21 சொல்லுது. நீதிமொழிகள் 25:21 சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க என்ன செய்ய, தண்ணீர் கொடு என்று சொல்லப்பட்டது. அடுத்து யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4:5 சொல்றாரு, உன் சத்ருவினுடைய மாடாவது, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை
சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று ஆண்டவர் இங்க என்ன பண்ணியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது உன் சத்துருவை பகைப்பாயாக என்று அவர் சொல்றதுக்கு காரணம், இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டார்கள் என்றால் தெரிந்தே தவறு செய்கிற மனப்பான்மை அவர்களுக்கு போதிப்பவர்களிடம் இருந்திருக்கிறதுனால, உன்னை போல் உன் அயலானையும் நீ நேசி என்று லேவியராகமத்துல பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ இஸ்ரவேல் புத்திரர் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டிய விதமாவது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தன் சகோதரனாகி இஸ்ரவேலரை அன்பு செலுத்தினால் போதுமானது, மற்றவர்களை பகைக்கலாம் என்று சொல்லும் துணிச்சல் உண்டாகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதுல பார்க்கிறோம். அதனாலதான் அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ சத்துருக்களை பகைக்க வேண்டும் என்று பிரமாணத்திலே என்ன செய்யப்படவில்லை, கூறப்படவில்லை. ஆகவே ஸ்தோத்திரம், நாம அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணில் என்ன செய்கிறார்கள், வழங்குகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட பகைஞர்களை ஆண்டவரே தாவீதுக்கு என்ன பண்ற, தாவீதுக்கு சொல்லும் போது அவர் தாவீது 139 சங்கீதத்துல அவர் எழுதும் போது, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் மேல் அவர் கொண்டிருந்த பக்தி வைராக்கியமே தவிர தனிப்பட்ட குரோதம் இல்லை, பகை இல்லை, வெறுப்பு இல்லை. அதெல்லாம் முந்தின 20வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை என்ன பண்றாங்க, வீணிலே வழங்குறாங்க. இதனால ஆண்டவர் அங்க அவரு சொல்ற விஷயம், அவங்களை நான் பகைக்கல, அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது தேவன் மேல கொண்டிருக்கிற அன்பு, இது தேவன் மேல கொண்டிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு, அவர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடு. சோ அதுதான் உள் உணர்வுல இருந்து அதை அவர் சொல்லுகிறாரே தவிர பகைக்க வேண்டும் என்பது இல்லை, பகைக்க கூடாது. அப்படின்னாதான் ஆண்டவர் இங்க லேவியராகமத்தை எல்லாத்துமே சொல்றாரு, உனக்கு சத்ருவினுடைய மாடு அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திருப்பி அவனிடத்துல என்ன செய்வா, கொண்டு வான்னு சொல்றாரு. உன்னை பகைவனுடைய கழுதை சுமையோட கீழே விழுந்து அவனுக்கு நீ உதவி செய்யும் தானே சொல்றாரு. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உன் சத்துருக்களை நீ என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படின்றார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்றது போல மல்கியா 1:2 அவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, நம்ம தேவனுக்கு விரோதமா நிறைய காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம என்ன பண்ணிருக்கிறோம், நடப்பித்துக் கொண்டிருந்தோம். அப்போ தேவன் நம்ம மேல் அன்பு வைத்து அவர் நம்மளை என்ன செஞ்சாரு, தேடி வந்தார். நமக்கு பழி வாங்கவில்லை, நம்மளை சத்ருவா அவர் நினைக்கவில்லை, அவர் நம்மளை உணர்த்தி கொடுத்து நம்மளை திருத்தி நம்மளை பரிசுத்தப்பட செய்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி இன்னைக்கு நாம அவருடைய பிள்ளைகளாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அதான் சொல்லப்பட்டிருக்க வேதத்துல, நமக்கு விரோதமா எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் என்ன செஞ்சாராம், குலைத்து போட்டார். அப்போ நாம அவருக்கு எதிராக அகேன்ஸ்டா இருந்த நம்மளை அவர் எப்படி நேசித்தாரோ அதே போல நாமளும் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்யணுமா, நேசிக்கணும் அப்படின்ற. அடுத்து ஸ்தோத்திரம், நாம சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றார். சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணும். அடுத்து நாம சபிக்கிறதற்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை, நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் ஆசீர்வதிக்க. அப்போ சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏன் ஆசீர்வதிக்க சொல்றாரு, நாம அவங்கள பார்த்து சாபம் விட்டோம் அப்படின்னா வேதம் சொல்லுது, அந்த சாபமானது அது போகுமா, நம்ம என்ன சாபம் விட்டோமோ அவனை நோக்கி போகுமா.
அவனை நோக்கி போன அந்த சாபமானது அதையெல்லாம் பார்க்குமா, அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குமா, பார்த்துட்டு அதற்கு அவன் தகுதியா இருப்பானே, ஆனா அவன் கூறின அந்த சாபத்துக்கு அவன் தகுதியா இருப்பானா அது அவன் மேல என்ன செய்யும், பழிக்கும். அவன் அந்த சாபத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்களா இருப்பான் அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த சாபம் ரிட்டர்ன் எங்க வரும், சாபம் விட்ட நமக்கே வந்து சேரும். அதனாலதான் வேதத்துல சொல்றாரு, நீங்கள் சபியாதிருங்கள், எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நாம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்களா நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ நாம சபிக்க கூடாது, நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகைக்கிறவர்கள், நம்மளை பகைப்பாங்க, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்ய வேண்டும். அவங்க நாம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அடுத்து நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்தனைகளுக்குள்ள நடத்துவாங்க, உங்க வேலை ஸ்தலத்துல அது நடக்கலாம், அல்லது உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நடக்கலாம். இது துன்பப்படுத்தலாம், உங்களை தனியா டார்கெட் பண்ணி உங்களை துன்பப்படுத்தலாம். இப்படியெல்லாம் நம்ம இருக்கிற வாழ்க்கை அந்த பூமியில நமக்கு நடக்கலாம். ஆனா அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ ஆகவே இதை நாம ஃபாலோ பண்ணுவோம். ஸ்தோத்திரம், சத்துருவை சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், பயக்கிறவங்களுக்கு நாம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அடுத்து வந்து நாம ஜெபம் பண்ண வேண்டும். ஸோ இந்த காரியத்தை நம்ம கரெக்டாக அந்த 5 காரியத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். தேவ நீதியை என்ன செய்யும், விளங்கப்படும். அடுத்து சொல்றாரு 45 சொல்றாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைன்னு சொன்னா இந்த 5 விதமான விஷயங்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடிக்கிறவர்களா. அப்போ நீங்க பாருங்க, இப்ப பவுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருப்பார், சிலரை பார்த்து சொல்லியிருப்பார், வாழ்த்துதல் சொல்லாதீங்க, தீத்துக்கெல்லாம் சொல்லியிருப்பார், அட்வைஸ் பண்ணியிருப்பார். இன்னொருக்கெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, வாழ்த்ததே சொல்லாதீங்க, அவங்களை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்காக அவங்கள அது பகை அல்ல, அது அவர்கள் மேல் கொண்டிருக்கிற தேவ அன்பு. எப்படி தேவ அன்பு, அவர்கள் சபைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக கள்ள உபதேசங்களை, கள்ள தீர்க்க தரிசனங்களை, தேவ ஆவியினால் அருளப்பட்ட சத்தியத்துக்கு மாறான வேறொரு சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து சபையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விளங்கணும். அவங்களுக்கு நீ என்ன பண்ணாத, செவி சாய்க்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாத. ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, அவங்க அப்பதான் அவங்க உணர முடியும். நீங்க அவங்களை விட்டு விலகி இருந்தா தான் அவங்க செய்த தப்பு என்னன்றதை அவங்களால உணர முடியும். சோ அதனால நீங்க அவங்களை விட்டு விலகி நில்லுங்க, அவங்க மனம் திரும்பி வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றத பவுல் என்ன செய்யறாரு, அழகாக தெளிவாக நமக்கு சொல்கிறார். அப்ப நாம ஸ்தோத்திரம், அப்போ நாம வந்து ஸ்தோத்திரம் இதையும் அதையும் முடிச்சு போட்டு பார்க்க கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது வேற, அங்கே பவுல் சொன்னது என்பது வேற. அதனுடைய சூழ்நிலைகள், அதனுடைய சாராம்சங்கள் வேறு, இதனுடைய சாராம்சங்கள் என்பது வேறு. அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சோ அதுல நாம கவனமா ஜாக்கிரதையா நாம என்ன செய்யணும், இருக்கணும். ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க மனம் திரும்பணும், அவங்க உணர்வடையணும். அவங்களை விட்டு ஏன் விலக சொல்றாரு, நீ அவங்க சோத்திரம் போடாத, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாத அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் அவங்க உணர்வாங்க. இல்லைன்னா அவங்க உணரவே மாட்டாங்க, நாம செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சோ அதனாலதான் பவுல் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், எனக்கு எதிராக செயல்பட்டவங்க, எனக்கு விரோதமா பேசினாங்க, என் கூடவே இருந்துட்டு என்னை வந்து நிறைய காரியங்களை எனக்கு விரோதமா செஞ்சிருக்காங்கன்னு பவுல் என்ன பண்றாரு, லிஸ்ட் நான் உங்களுக்கு கூட மெசேஜ் நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த விஷயங்களை நான் எடுத்திருக்கேன். ஆமா. சோ அப்போ ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டவங்களை விட்டு நீ என்ன செய்யணும், எதுக்காக வேலை சொல்றாங்க, நீ வந்து அவங்க உணரணும்ப்பா, அவங்க மனம் திரும்பணும்ப்பா, அவங்க நேரத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க இன்னும் அந்த தப்ப உணரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்தோத்திரம், இங்கே அவர் சொல்வது ஸ்தோத்திரம், அங்கே வந்து நேசத்தின் நிமித்தமாக
அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்வது, நீ எல்லாரையும் நேசிக்கணும், சத்துருவை எல்லாருமே நேசிக்கணும். அது ஒரு வகையான தேவன் மேல் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தினுடைய நேசம். அதையும் நாம் நேசம் என்று சொல்ல முடியும். இங்கே அவர் கூறுகிறதையும் நேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். அப்போ இதை நீங்க செஞ்சா ஆண்டவருக்கு எப்படியா இருக்கிறீங்க, புத்திரரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தான் அப்படி இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சும்மா புத்திரர்னு சொல்ல முடியாது. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சும்மா சொல்ல முடியாது. ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னா இந்த 5 விதமான காரியம் உங்ககிட்ட இருக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கணும், காணப்படணும். சோ அதையெல்லாம் நாம அறிந்து உணர்ந்து நாம செயல்படுவோம். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழை என்ன செய்யறாராம், பெய்ய பண்ணுகிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனா, நல்ல தேவனா. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நேசித்து நல்லோர் மேலே தீயோர் மேலே என்ன பண்றாரு, அவரு மழையை வர்ஷிக்க பண்றது போல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்லவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். தீமை செய்வர் மேலே அவர் எப்படியா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறார். சாகவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயுள்காரர்களும் அப்படியே என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள் அல்லவா. அப்போ நாம செய்ய வேண்டியது லூக்கா 6:32 சொல்றாரு. லூக்கா 6:32 சொல்றாரு, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சிநேகிக்கிறவர்களை நாம் சிநேகிப்பதனால் எந்த பலனும் இல்லை என்று இயேசு என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். நம்மளை நேசிக்கிறவர்களையே நாம் நேசிப்போம்னா நமக்கு எந்த பலனும் இல்லை. அதற்கு அவர் சொல்றாரு, நம்மை சிநேகிக்காதவர்களை நாம் நேசிக்கும் போது அதற்கு தேவனுடைய சமூகத்துல நிச்சயமாக என்ன உண்டு, பலன் உண்டு. நம்ம நேசிக்காதவர்களை நாம் நேசிக்கும் போது நிச்சயமாக என்ன உண்டு, பலன் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட நம்மளை நேசிக்காத ஒருவரை நாம் நேசிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நாம இந்த பலனை மட்டும் நாம பார்ப்பதில்ல, அதில் நற்கிரியைகளை செய்பவர்களாக நாம மாறி விடுகிறோம். அப்போ ஸ்தோத்திரம், நற்கிரியைகள் என்கிற நல்ல கனிகள் நமக்குள்ள என்ன செய்கிறது, உருவாகுகிறதா இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், நாம சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்காம நம்மளை சிநேகிக்காதவர்களை நாம் சிநேகிக்க நம்மளை என்ன செய்ய வேண்டும், பழக்குவிக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்தது என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே அப்படின்னு அவர் கொஸ்டின்ல இருக்கிறார். அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே தோத்திரம் போடுறது, கரெக்டா நேரா போய் அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் போய் தோத்திரம் போட்டு வருது, வேற யாருக்கும் தோத்திரம் போடுறது இல்லை. ஸோ அப்படி இல்லை. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் அவர் எப்படியா இருக்கிறாரு, நாமக்காரனராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப புதுசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது போப்பு ஆண்டவர், போப்பு இப்புள்ள போப்பு, அவர் வந்து ஒரு அறிக்கை இருக்கிறார். என்ன அறிக்கை அப்படின்னா, எல்லா ஆர்சி சர்ச்சுக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இயேசுதான் இந்த முழு உலகத்துக்கும் அவர் ரட்சகரா இருக்கிறார், மரியாள் அல்ல. மரியாள் அவர்களுக்கு இணையாக இருக்க முடியாது. இயேசுவுக்கு என்ன செய்ய முடியாது, இணையாக இருக்க முடியாது. அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு வழியாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் மாற்றத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லிட்டு வருகிறாரு. அதை மாற்றி கொண்டு வருகிறார். ஆகவே கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் அன்னைக்கு மார்ட்டின் லூதர் என்பவர் நிமித்தமாக எப்படி புரொட்டஸ்டன்ட் ஸ்தோத்திரம் உருவானதோ, இன்னைக்கு ஆர்சி சபைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் அநேக காரியங்களே மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம், அந்தி கிறிஸ்துவுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. இது எழுப்புதலுக்கான ஒரு அடையாளமாகவும் என்ன செய்து சபைக்கு இது இருக்கிறது.
ஆகவே பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி. இப்போ ஆர்சி சர்ச்சில் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், இந்த பாட்டுலாம் பாடுறாங்க. ஸோ ஆகவே ஒரு பெரிய ரிவைவல் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு, உண்டாயிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்றாங்க, எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஸ்தோத்திரம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை கூடிய விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆசி சபைகள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வர ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி, இங்க நீங்க உங்கள் சகோதரனுக்கு மாத்திரம் வாழ்த்து சொல்வதனால நீங்க விசேஷித்தவர்கள் அல்ல. அப்போ நாம எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அதுக்காக சொல்ல வந்த அந்த விஷயத்தை, இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ரட்சகராய் அவர் இருக்கிறார், உலக ரட்சகர். அப்போ அவர் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் மேலே எல்லாருடையும் அன்பாகவும் பாசமாகவும் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பேசுறார். அவர் எல்லாமுமாய் அவர் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் ஸ்தோத்திரம் குறிப்பிட்டவருக்கு மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் நம்ம எப்படியா இருக்கணும், ஸ்தோத்திரம் வாழ்த்துதல் சொல்லுகிறவர்களாக, எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்கராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்கராய் இருக்க கடவீர்கள். அப்போ பூரண சர்க்கராய் நீங்கள் நானும் நல்ல குணமுள்ளவர்களாய், பூர்ணமான சர்க்குணமாய் யார் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அப்போ அதை போல நாமளும் மாறுவதற்கு இந்த நேரத்தை நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மளையும் அப்படியாக சர்க்குணர்களாய், பூரண சர்க்குணர்களாய் உங்களை இனி கர்த்தர் மாற்றி இந்த பூமியில நம்மை பயன்படுத்துவாராக. தேவ ராஜ்யம் நம் மூலமாய் கட்டப்படுவதாக. ஸோ நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வேதத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்து இந்த நாளிலே ஜெபம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வாதத்தை நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெப குறிப்பு உண்டு ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே பெண்களுக்காக நாங்கள் வருகிறோம். பெண்களுக்கு அந்த ஆண்டவரே மாதவிடாய் காலங்களிலே காணப்படுகிறதான எல்லா வலிகள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே அதிக நாட்களாய் இரத்தப்போக்கு போகிற அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொண்டப்பீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே பூரண சுகத்தோடு கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த ரெகுலரா இல்லாம ஆண்டவரே அப்பா அவைகள் மாறுபட்டு டைமிங்ல இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லாவே உங்க புதுப்பிக்கப்படட்டும், ரினிவலாக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருங்க. எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்துல நாங்கள் எல்லாம் தூங்க போகிறோம். கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தை தாழ்த்துகிறோம். அற்புதங்களை செய்திடும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.